Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அண்ட் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Let us start with the principle of these mechanisms. Both of these mechanisms have a common thing that they convert rotary motion into linear reciprocating motion. அதாவது இப்போ இந்த ரெண்டு மெக்கானிசமுக்குமே ஒரு காமனான விஷயம் என்னென்னா இது ரெண்டுமே ரோட்டரி மோஷனை ஒரு ரெசிப்ரோகேட்டிங் லீனியர் மோஷனாக தான் கன்வெர்ட் பண்ணுது. ஆனால் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசமில் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் தான் நடக்கும். இப்போ குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசமுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். இதில் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பி பாயிண்ட் உள்ளே வர்ற வரைக்கும் கர்வ் பெருசாக இருக்குது. ஏன்னா அங்கே ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் ஸ்லோவாக இருக்குது. அதே ரிட்டர்ன் போகும்போது அந்த கர்வ் சின்னதாக இருக்குது. நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோமோ அதனால தான் அந்த கர்வ் சின்னதாக இருக்குது. இப்போ இந்த மெக்கானிசம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஷேப்பிங், ஸ்லாட்டிங் அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது மெட்டீரியல் ரிமூவல்லாம் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கில் தான் நடக்கும். அப்போ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஒரு ஐடியில் எந்த ஆப்ரேஷனும் நடக்காமல் தான் இருக்கும். அப்போ அந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் இருக்க ஐடியல் டைமை குறைக்க இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் ஸ்லோவாகவும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஃபாஸ்ட்டாகவும் நடக்கிற இந்த அசிமெட்ரி எங்கேருந்து வந்தது, அதோட கீ பிரின்சிபல் அதெல்லாம் பற்றி பார்த்தோன்னா, இப்போ ஒரு ரொட்டேட்டிங் கிராங்க் பெயின் ஒரு ஸ்லாட்டர் லிவருக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்லாட்டர் லிவரோட ஒரு எண்டு சென்டர் ஆஃப் தி கிராங்க் ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பைவட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அந்த கிராங்க் சுற்றும் போது அந்த ஸ்லாட்டர் லிவர் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்குக்கு ஒரு ஆங்கிளும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு ஒரு ஆங்கிளும் வெவ்வேறு ஆங்கிளுக்கு ஆசிலேட் ஆகுது. அதில் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு போகிற ஆங்கிள் அதிகமாக இருக்குது, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு வர ஆங்கிள் ஸ்லோவாக இருக்குது. இதுதான் இப்போ அந்த கிராங்க் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றும் போது ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கை ஸ்லோ ஒர்க்கிங் ஸ்ட்ரோக்காகவும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கை குயிக் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்காகவும் ஒர்க் ஆகுது. இப்போ குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசமுக்கு தேவையான கோர் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தோன்னா கிராங்க் ஆர் புல் கியர், ஸ்லைடிங் பிளாக் ஆர் ஸ்லாட்டர் லிவர், ஃபிக்ஸ்டு பைவட் பாயிண்ட்டு, கனெக்டிங் ராட் அண்ட் ரேம். இப்போ ஒரு குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற மிஷின்ஸ்க்கு இந்த காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற மிஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பர் அண்ட் ஸ்லாட்டர் மிஷின்ஸ், பவர் ட்ரைவன் ஷா அண்டு ஸ்க்ரூ ப்ரெஸ் அண்டு ஆக்சுவேட்டர்ஸ். இப்போ அடுத்து ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசமோட ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு வந்தால் ஒரு கிராங்க் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. அதில் இருக்க கனெக்டிங் ராடு அந்த ரோட்டரி மோஷனை பிஸ்டனுக்கோ இல்லை ஸ்லைடருக்கோ டிரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ அந்த ஸ்லைடரோ பிஸ்டனோ பிஸ்டன் சிலிண்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் கைடுவேக்குள்ளே மூவ் ஆகிறது மூலமாக அந்த ரோட்டரி மோஷனை ரெசிப்ரோகேட்டிங் லீனியர் மோஷனை கன்வெர்ட் பண்ணுது. இப்போ இந்த ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசமோட ஸ்ட்ரோக்ஸை பற்றி பார்த்தோன்னா இது ஃபுல் ரெவல்யூஷனுக்கு டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் போயிட்டு மறுபடியும் டாப் டெட் சென்டருக்கே போயிடுது. அதாவது இது ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு ஃபுல் ரெசிப்ரோகேட்டிங் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. ஃபார் இன்லைன் ஸ்லைடர் கிராங்க்கு ஸ்ட்ரோக் ஃபார்முலா என்னென்னா 2 × கிராங்க் ரேடியஸ், அதாவது ஈக்குவல் ஃபார்வர்ட் அண்ட் ரிட்டர்ன் டைமிங். அதனால் நமக்கு சிமெட்ரிக் மோஷன் கிடைக்குது. அதே ஆப்செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எசன்ட்ரிசிட்டினால் சிமெட்ரி பிரேக் ஆகி குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகிடும். இப்போது இந்த ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசமை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் அண்ட் கம்ப்ரஸர்ஸ், ஸ்டீம் இன்ஜின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இந்த மெக்கானிசமை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக இப்போ இந்த ரெண்டு மெக்கானிசமுக்கான மோஷன் கோல்னு பார்த்தோன்னா குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசமில் நமக்கு அன்இக்குவலான ஸ்ட்ரோக் டைமிங்ஸ் வேணும். அதே ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம்னு வந்தோம்னா ரிலேபிள் ரோட்டரி லீனியர் கன்வர்ஷன் நமக்கு வேணும். அடுத்து ரெண்டு மெக்கானிசமுக்கான ஜாமெட்ரின்னு பார்த்தா குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசமில் ஆஃப்செட்டும் ஸ்லாட்டர் லிவரும் வேணும். ஸ்லைடர் கிராங்க்கில் கிராங்க்கு, கனெக்டிங் ராடு அண்டு கைடட் ஸ்லைடர் வேணும். இப்போ இந்த ரெண்டு மெக்கானிசமும் எந்தெந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னா மெஷினிங், ஷாவிங் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம். இன்ஜின்ஸு, பம்ப்ஸு, கம்ப்ரஸருக்குலாம் நம்ம ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோன்னா எந்த மெக்கானிசம் வேணுன்றதை இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். அந்த 4 பாயிண்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு அசஸ் ஸ்ட்ரோக் டைமிங் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற டிசைனுக்கு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கும் ஈக்குவல் டைமிங்கில் இருக்கணுமா இல்லை அன்ஈக்குவல் டைமிங்கில் இருக்கணுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது தான் நம்ம மெக்கானிசமை அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம்னு எடுத்தால் நம்ம ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கும் நமக்கு ஈக்குவல் டைமிங் இருந்தாலே போதும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் சீக்கிரம் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் யூஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். இது ரெண்டாவது. அடுத்து மூணாவதுன்னு பார்த்தா கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸை எவால்வேட் பண்ணணும். அதாவது இந்த ஸ்ட்ரோக் லென்த்தை செக் பண்ணணும். அடுத்து டெட் சென்டர் பிஹேவியர், டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள், வியர், இம்பேக்ட் இதெல்லாம் நம்ம எவால்வேட் பண்ணணும். இது மூணாவது. கடைசியாக கைனமேட்டிக் அனலைசிஸ் பண்ணணும். அதாவது ஒரு ப்ரோட்டோடைப்போ இல்லை மேனுஃபேக்சருக்கோ அனுப்பி ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் பொசிஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் அனாலிசிஸை நம்ம பண்ணணும். இந்த 4 விஷயத்தையும் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோலேருந்து ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் அண்ட் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.